நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன? ஃபுட் வந்து எப்பவுமே ஹெல்த்தியாவும் இருக்கணும், டேஸ்ட்டாவும் இருக்கணும். ஹெல்த்தி இல்லனாலும் பரவால்ல, டேஸ்ட்ட தேடி பல ஹோட்டலுக்கு போவோம். ஆனா, அவங்க டேஸ்ட்டா தருவாங்க. அஜினோமோட்டோ அது இதுன்னு போட்டு. ஆனா, நம்மளுக்கு ஹெல்த்தி தருவாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான். அதனால முடிஞ்ச அளவு நம்ம வீட்லயே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி சாப்பிடலாங்க. இன்னைக்கு நான் ட்ரை பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் லேயர் பிரியாணி தாங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா வந்திருந்துச்சு. வீட்டு ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இன்னைக்கு வாங்க. அதே மாதிரி இந்த பிரியாணி செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான அரிசிய வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸு இது மாரி தண்ணீல ஸ்பைசஸ் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் பாருங்க ரைஸு, அத வந்து இது மாரி கொதிக்கிற தண்ணீல போட்டு ஹாஃப் பாயில் ஆன உடனே இது மாரி வடிகட்டுறதுல வடிகட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப வந்து சிக்கன வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அத வந்து பெசஞ்சு வச்சுக்கலாங்க சைட்ல. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஆனியன் மட்டும் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரியாணி பாத்திரம் வச்சு அதில வந்து எண்ணெய் ஊத்தி, என்ன பண்ணணும்னா, எண்ணெய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ஆனியன் ஒரு 2 மட்டும். அத வந்து எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில போட்டு ப்ரௌனிஷா வர வரைக்கும் நல்லா அத வந்து வதக்கி நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அத தனியா வச்சுக்கலாம். இதுக்கு மேல தான் நம்ம தாளிக்க போறோம் பிரியாணி. எப்பவுமே மாதிரி தான். எப்படி நீங்க தாளிப்பீங்களோ அதே மாரி தாளிச்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, ஸ்பைசஸ் போட்டுட்டு, 2 மிளகா போட்டு, இத வந்து நானு இப்போ வதக்குறேன். இதுக்கப்புறம் நானு என்ன பண்றேன்னா, ஆனியன் போடுறேன். ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும் அத வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில வந்துட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா வதக்குறேன். வதக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து தக்காளி போடுறேங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கப்புறம் மசாலா போட்டு வச்சிருந்த சிக்கன போட்டு நல்லா இதில வதக்குறேன். வதக்கிட்டு இதில மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இதில வந்து புதினா, கொத்தமல்லி சேர்த்து, கொஞ்சம் தண்ணி வேணும்னா, நம்ம வந்து வடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த தண்ணிய எடுத்து போட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா இத வதக்கணுங்க. சிக்கன்லாம் வெந்துட்டோனே இத ஒரு பாத்திரத்தில நம்ம மாத்திக்கலாங்க. குழம்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு, நம்ம வடிச்சு வச்சுக்கிற சாப்பாட அடியில போட்டு, அது மேல அந்த ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டு, அது மேல குழம்பு ஊத்தி, இதே மாரி லேயரா நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். பண்ணா நம்மளுக்கு டேஸ்ட்டான ஹைதராபாத் பிரியாணி ரெடி. இது மாரி எல்லா லேயரும் முடிச்சுட்டு, அதுக்கு மேல ரைஸ் போட்டு, அதுக்கு மேல ஆனியன் போட்டு, கொத்தமல்லி, புதினா போட்டு, அ ரெடி பண்ணியாச்சு ரைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி கெளறி, நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டா வந்துச்சுங்க. அது கூட கபாப்.